செய்திக் கதம்பம். சென்னையில் 3 மக்களவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான முதல்கட்ட பயிற்சி இன்று நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன். அவர் பேசுகையில், இன்னைக்கு நம்ம திட்டமிட்டபடி தேர்தல் ஆணையத்தின் அறிவுரை மற்றும் மாநில தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத் சாஹூ சாரோட டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஆஃப் கவுண்டிங் ஸ்டாஃப், இந்த எண்ணிக்கை பண்ணக்கூடிய அலுவலர்களின் பயிற்சி நடந்து கொண்டு இருக்கு. குறிப்பாக மதிப்புரிய கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரி லலிதா ராஜேந்திரன் மேடம், அதே மாதிரி வட சென்னை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் திரு கட்டர் ரவி தேஜா ஐஏஎஸ் முன்னிலையிலும் டிஆர்ஓ சுரேஷ் மற்றும் எல்லாரும் உள்ள நிறைய வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க. மெயினாக இன்னைக்கு வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை மூன்றுக்கும் ட்ரைனிங் கார்த்தாலேருந்து இரவு வரைக்கும் நடக்கும். இந்த ட்ரைனிங்கில் கவுண்டிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1433 கவுண்டிங் ஸ்டாஃப், நமக்கு மைக்ரோ அப்சர்வர்கள், நுண் பார்வையாளர்கள்னு 357 பேர், கவுண்டிங் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர்கள் 374 பேர், அது மட்டும் இல்லாமல் கவுண்டிங் அசிஸ்டன்ட் 380 பேர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 322 பேர், ஆக மொத்தம் 1433 நபர்கள் இந்த பணியில் ஈடுபடுவாங்க. இதில் 20% ரிசர்வும் உள்ளடங்கும். ஸோ இவங்க அன்னி டேட்டுக்கு கவுண்டிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் 14 டேபிள், தென் சென்னையில் 14 டேபிள் ப்ளஸ் ஷோலிங் தவிர ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கு நான் சொல்கிறது, வட சென்னையில் இருக்கிற 6 அசம்பிளிக்கு ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி 14 டேபிள், தென் சென்னையில் ஷோலிங்கலூர் நீங்களாக ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி 14, ஷோலிங்கநல்லூர் மட்டும் மேக்ஸிமம் 30 டேபிள் போட்டிருக்கோம். ஏன்னா ஷோலிங்க 600க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்குது. மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியும் 16 டேபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஆர்ஓஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் நடத்தும் அதிகாரி கீழே 18 உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி நேரடி பொறுப்பில் இருந்தாங்க. அது இல்லாமல் நம்மளோட போஸ்டல் பேலட் மெஷின், அதே மாதிரி நம்ம ஆர்மியில் கொடுத்த போஸ்டல் பேலட்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு 3, இதர போஸ்டல் பேலட்டுக்கு 26 என்று ஆக மொத்தம் 47 அசிஸ்டன்ட் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி கூடுதலாக நம்ம நியமனம் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஏஆர்ஓஸ் மற்றும் கூடுதல் ஏஆர்ஓஸ் சேர்ந்து வட சென்னையில் 16, தென் சென்னையில் 16, மத்திய சென்னையில் 15, ஆக மொத்தம் 47 அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அடிஷ்னலாக, இன்க்ளூடிங் த எக்ஸிஸ்டிங் ஏஆர்ஓஸ் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய 29, 47 பேர் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்மளோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க. 3 வளையத்தில் பாதுகாப்பில் 1384 பேர், உள் வளையத்தில் நம்மளோட சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் ஒவ்வொரு நாளும் இவங்க டெய்லி அவர் போயிட்டுருக்காரு, நாங்களும் காவல்துறையிலையும் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலாக நிறைய கேமராஸ் சிசிடிவி கேமராஸ் 922 கேமராஸும் 41 டெலிவிஷன்ஸும் உள்ளே போட்டிருக்கோம். சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் நார்த் சென்னையில் 280, தென் சென்னையில் 342, தெற்கு சென்னையில் 300, ஆக மொத்தம் 922 கேமராஸும் லோக்கலாக பார்க்கக்கூடிய டெலிவிஷன்ஸ் ஒரு 41, 13, 13, 15 வட, தென் மற்றும் மத்திய சென்னையில் அதை போட்டிருக்கோம். ஓவரால்ங்க எல்லாமே திட்டமிடப்படி நடக்கிறது. இதற்கு அடுத்த கட்ட ரேண்டமைசேஷன், மறுபடியும் இந்த பணியாளர்களுக்கு எந்த கான்ஸ்டுவன்சி போகிறாங்க, அதுக்கப்புறம் எந்த அசம்பிளி போகிறாங்கங்கிறது 3ஆம் தேதி 8 மணி அளவில் இதற்கான பயிற்சி இந்த ரேண்டமைசேஷன் 8 மணி அளவில் பார்வையாளர்கள், பொது பார்வையாளர்கள் 1ஆம் தேதி வர இருக்கிறார்கள். அதுலேயும் கூடுதலாக ஒவ்வொரு பொதுவாளர்கள் 2 பொது பார்வையாளர்கள் ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு வராங்க. ஸோ 6 பேர் வருவாங்க. அவர்கள் முன்னிலையில் அது 8 மணி அளவில் 3ஆம் தேதி நடக்கும், திங்கட்கிழமை. கடைசி ரேண்டமைசேஷன் 5 மணி அளவில் அவங்க எந்த டேபிள், அதற்கான பயிற்சியும் 3ஆம் தேதி, 2ஆம் கட்ட பயிற்சி 3ஆம் தேதி இதே இடத்தில் எல்லாருக்கும் நடத்தும். கடைசி கட்ட ரேண்டமைசேஷனுங்கிறது எந்த டேபிளுக்கு அந்த பணியாளர் போகிறாங்கிறது 4ஆம் தேதி வெடிகாலையில் 5 மணிக்கு அந்த கவுண்டிங் சென்டரில் நட இருக்கிறதுன்னு சொல்லி அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் சொல்லி செஞ்சுட்ருக்கோம். தபால் சென்ட்ரலி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னிலையில் அது நடக்குங்க. அதுக்கப்புறம் டேபிள் வாரியாக கவுண்டிங் பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் டேபிள்ஸ் டோட்டலி பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்டேஷன் கவுண்ட் நமக்கு 4700 வருது. அதில் டேபிள்ஸ் ஷோலிங்கநல்லூர் நீங்களாக பாக்கியெல்லாம் 14, ஷோலிங்கநல்லூர் 30 சேர்த்து 268 டேபிள் இருக்குது இந்த 18 கான்ஸ்டுவன்சி. ஸோ டோட்டல் ரவுண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கறது 321 ரவுண்ட்ஸ் டோட்டலி. தட் இஸ் ஒட்டுமொத்த 18 கான்ஸ்டுவன்சிலையும். அதில் குறிப்பாக மிக குறைவான ரவுண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட எக்மோர், ராயபுரம், ஹார்பர் இதெல்லாம் 13 ரவுண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம்.
அதே மாதிரி மேக்ஸிமம் ரவுண்ட்ஸ் எதிர்பார்க்கறது சோழிங்கநல்லூர் 23, அதே மாதிரி திருவெட்டியூர் 23. பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் 17 ரவுண்ட்ஸ் இருக்கும், பெரம்பூரில் 21 ரவுண்ட்ஸு, கொளத்தூரில் 18 ரவுண்டு, வில்லிவாக்கத்தில் 18 ரவுண்டு, திருவிக்கா நகரில் 15 ரவுண்டு, எக்மோர் ராயபுரம் ஹார்பர் 13 ரவுண்டு, சேப்பாக் திருவள்ளுவர்கேணி 16 ரவுண்டு, 1000 லைட்ஸ் 18 ரவுண்டு, அண்ணா நகர் 19 ரவுண்டு, விருகம்பாக்கம் 20 ரவுண்டு, சைதாப்பேட் 19 ரவுண்டு, தியாகராய நகர் 17 ரவுண்டு, மயிலாப்பூர் வேளாச்சேரி 19 ரவுண்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி சோழிங்கநல்லூர் 23 ரவுண்டு. ஸோ இது எல்லாமே அங்கே மீடியாவுக்கு ப்ராப்பர் கைடன்ஸுக்கு செப்பரேட்டாக மீடியாவோட சென்டரும் போட்டிருக்கோம். இப்போ தேர்தல் ஆணையம் தான் நேற்றுக்குங்க தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் முழு தேர்தல் ஆணையம் வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க நம்ம சிஇஓ முன்னிலையில். அதுக்கப்புறம் சிஇஓ வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டீட்டெயில்டாக விரிவான டெல்லியிலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ். ஸோ அவங்களோட அறிவுரை அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்குது. அந்த அறிவுரைகளை முழுமையாக பின்பற்றுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். ஸ்பெசிஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, அது நாங்கள் இன்றைக்கே சொல்லி அதை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலைங்க. ஏன்னா இது லைவாக அங்கே ட்ரைனிங்காக இதை நம்ம கூப்பிட்ருக்கோம். அந்த என்னென்ன அறிவுரைகள் வருதோ திட்டமிட்டபடி அந்த மீடியா சென்டரில் தேவையான ஏற்பாடுகள் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்வையிடறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க பர்மிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஏபிஆர்ஓ லெவலில் அடிஷ்னல் பீப்புளும் போட்டிருக்கோம். பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு கன்வே பண்ணுறோம். சமயம் தொலைக்காட்சிகள்லையும் மற்ற ஊடகங்களில் முன்னாடி ரிசல்ட் வர மாதிரி வருது. ஸோ அவங்கக்கிட்ட என்னென்னா இப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட அவங்க தான் ஓவரால் இன்சார்ஜுங்க ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிக்கு. இப்போ நாங்களுமே பின் போயிடுவோம் இந்த ஆக்சுவல் கவுண்டிங் அன்றைக்கி. ஸோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தனி. இப்போ நாங்களும் போனால் ஓவரால் உங்கள் மாதிரி தான் நாங்கள் போனது, இவங்க தான் பண்ணுறாங்க. அதில் பேசிக்காக கவுண்டிங்கில் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் ரூம் ஓப்பன் பண்ணும்போது என்ன வழிமுறைகள், அதே மாதிரி அதை கொண்டு வரும்போது என்ன வழிமுறைகள், டேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி, போஸ்டல் பேலட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி, ஏன்னா யாருக்கு போஸ்டல் பேலட் கவுண்டிங் பண்ணி வரும், யாருக்கு டேபிள் கவுண்டிங் பண்ணி வரும்னு அவங்களுக்கு தெரியாது. நுண்பார்வையாளர்களோட பணிகள் என்னென்ன, அதே மாதிரி அதை ஒரு ஓட்டிங் மெஷினில் எப்படி அதை பட்டன் ப்ரெஸ் பண்ணோம், ஏதாவது சவால்கள் வந்தால் அதை எந்த வழிமுறைகளை பின்பற்றணும்னு போடுறது ரொம்ப எளிமையான லாங்குவேஜில் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் இது முதல் பயிற்சின்றதால் பலர் ஏற்கனவே இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்மளோட ஃபுல்லாக நம்ம என்டையர் கான்ஸ்டுவன்சிக்கு எலெக்ஷன் போலிங் பூத்துக்கு தேவையான நபர்கள் இப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் சேர்த்து 1433 பேர் தான் ரிசர்வ். ஸோ இது வந்து டெஃபினட்டாக அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அவங்கள ஃப்ரீயாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 17C எல்லாருமே 17Cன்னு இதில் 17C எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ 17Cயை பற்றி எப்படி அதை டேலி பண்ணோம், அதே மாதிரி ஃபிகரை எப்படி வேரியஸ் ரெஜிஸ்டரை டேலி பண்ணோம், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் அவன் என்கோர் அந்த இதில் எப்படி அப்லோட் பண்ணோம் போன்றவை அனைத்தும் நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மற்றும் இதில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் அவங்க வந்து பயிற்சி அளிப்பாங்க. தேவையான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அந்த ஸ்பாட்லேயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த ஓட்டிங் மிஷினில் வருதில்லை, பட் எதிர்பாரா சவால்களுக்கும் இந்த பயிற்சியில் கைடன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு வந்து ஸ்ட்ராங் ரூம், ஸ்டோர் ரூம், அப்புறம் அந்த ப்ரிமைசஸ் உள்ள சென்ட்ரல் போலீஸ், அதுக்கு வெளியில் வந்து நம்மளோட ஏஆர்டிஎஸ்பி, வெளியில் லோக்கல் போலீஸ். அன்றைக்கி வந்து நிறைய பேர் உள்ள ஏஜென்ட்ஸ் எல்லாம் இப்போ இதை வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கும் தேவையான ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வரும்போது தனி வழிகள் இருக்குது, அதை முறைப்படுத்தி உள்ள யார் யார் எலிஜிபிள், அதே மாதிரி பத்திரிகையாளர் அக்ரெடிட்டட் பத்திரிகையாளருக்கு எந்த அளவுக்கு உள்ள விடணுமோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூடுதல் போலீஸ் நம்ம சந்தீப் ராய் ராட்டோர் ஐபிஎஸ் தலைமையில், கபில் ஐபிஎஸ் தலைமையில், 2 அடிஷ்னல் கமிஷனர் தலைமையிலையும் டிராஃபிக்கோடையும் கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸை எதிர்பார்க்குற ஃபிகரும் சொல்லிடுறோங்க. வட சென்னையில் 5040, தென் சென்னையில் 4856, மத்திய சென்னையில் 4464. எல்லாருமே வரணுங்கிறது கிடையாதுங்க, பட் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுருக்கோம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.